டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு மூலம் ஐஏஎஸ் அதிகாரியாக ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. அதை பற்றிய முழுமையான விளக்கத்தை நாம் இப்போது பார்க்கலாம். அதாவது சில மாணவர்கள், அதாவது போட்டித் தேர்வு மாணவர்களின் லட்சிய கனவாக இருப்பது எப்படியாவது ஐஏஎஸ் பதவியை அடைந்துவிட வேண்டும் என்பதாக இருக்கும் நண்பர்களே. அந்த பதவியானது குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் பொருளாதார பிரச்சனை காரணமாகவும் எவ்வளவு தேர்வு எழுதியும் தேர்ச்சி பெற முடியாமல் போயிருக்கும் நண்பர்களே. அதாவது நேரடியாக யூபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்று ஐஏஎஸ் அதிகாரி ஆகலாம் என்று நினைத்திருப்பீர்கள். ஆனால் அது கை நழுவி போயிருக்கும். அதற்கடுத்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு மூலம் தேர்ச்சி பெற்று டெபுட்டி கலெக்டராக மாறி அதற்கடுத்து ஐஏஎஸ் அதிகாரியாக ஆகிவிடலாம் என்று நினைத்திருப்பீர்கள். அதுவும் சில காரணங்களால் தவறி போயிருக்கும் நண்பர்களே. இப்படி இந்த வாய்ப்புகளை எல்லாம் தவறவிட்டவர்களுக்கு குரூப் 2A தேர்வில் உள்ள சில பதவிகள் உங்களுக்கு அந்த ஐஏஎஸ் கனவை மீட்டு தர இருக்கிறது நண்பர்களே. அதை பற்றிய முழுமையான விளக்கத்தை இப்போது பார்க்கலாம். அதாவது நீங்கள் டிஎன்பிஎஸ்சி மூலம் குரூப் 2 தேர்வில் தேர்ச்சி பெற்றால் 2 வழிமுறைகளில் நீங்கள் ஓய்வு பெறும்போது ஐஏஎஸ் அதிகாரியாக ஓய்வு பெறலாம் நண்பர்களே. அதில் முதல் வழிமுறை குரூப் 2A தேர்வில் தேர்ச்சி பெற்று நீங்கள் முனிசிபல் கமிஷனர், அதாவது எம்சி என்று சொல்லக்கூடிய முனிசிபல் கமிஷனர் பதவியை எடுக்க வேண்டும் நண்பர்களே. அதாவது நகராட்சி ஆணையர் என்ற பதவியானது குரூப் 2A தேர்வில் உள்ளது. அதில் தேர்ச்சி பெற்று நீங்கள் நகராட்சி ஆணையர் என்ற பதவியை எடுத்தீர்களானால் 8 அல்லது 10 ஆண்டுகளில் உங்களுக்கு ஐஏஎஸ் அதிகாரியாக பதவி உயர்வு கிடைத்துவிடும் நண்பர்களே. நீங்கள் நழுவவிட்ட அந்த ஐஏஎஸ் பதவியானது 10 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு கிடைத்துவிடும் நண்பர்களே. அதற்கு தான் நான் வழிகாட்டுகிறேன். இப்பொழுதிருந்தே தேர்வுக்கு கவனமாக படியுங்கள் நண்பர்களே. மேற்கொண்டு விளக்கத்தை இப்போது பார்க்கலாம். அதாவது குரூப் 2 தேர்வு மூலம் ஒருவர் ஐஏஎஸ் பதவியை 2 வழிமுறைகளில் அடையலாம் நண்பர்களே. அதில் முதல் வழிமுறை முனிசிபல் கமிஷனர் என்று சொல்லக்கூடிய நகராட்சி ஆணையர் பதவியிலிருந்து ஐஏஎஸ் அதிகாரியாக பதவி உயர்வு பெற முடியும். அதற்கு அடுத்து இரண்டாவது வழிமுறை ஏஎஸ்ஓ என்று சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அதாவது உதவி பிரிவு அலுவலர் என்ற பதவியை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் டெபுடேஷன் மூலம் நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரி ஆவதற்கான வாய்ப்பு உண்டு நண்பர்களே. ஆகவே குரூப் 2 தேர்வு மூலம் நீங்கள் 2 வழிமுறைகளில் ஐஏஎஸ் அதிகாரியாக பதவி உயர்வு பெற முடியும் நண்பர்களே. அவற்றை இப்போது விவரமாக பார்க்கலாம். முதல் வழிமுறை, அதாவது டிஎன்பிஎஸ்சி மூலம் நடத்தப்படுகிற குரூப் 2 தேர்வில் தேர்ச்சி பெற்று நீங்கள் எம்சி என்று சொல்லக்கூடிய நகராட்சி ஆணையர், அதாவது முனிசிபல் கமிஷனராக தேர்வாகும் போது உங்களுக்கு முதல் பணியானது கிரேடு 2 என்ற அளவில் நிர்ணயிப்பார்கள் நண்பர்களே. அதாவது முனிசிபல் கமிஷனர் கிரேடு 2 என்ற தரத்தில் உங்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படும். அதாவது 2ஆம் நிலை நகராட்சி என்ற பகுதிக்கு நீங்கள் ஒரு நகராட்சி அலுவலராக பணியமர்த்தப்படுவீர்கள் நண்பர்களே. திரும்பவும் சொல்லுகிறேன், டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்ச்சி பெற்று நீங்கள் முனிசிபல் கமிஷனராக பணி நியமனம் பெறும்போது உங்களுக்கு செகண்ட் கிரேட் முனிசிபாலிட்டி, அதாவது முனிசிபல் கமிஷனர் கிரேட் 2 என்ற தரத்தில் உங்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படும். நீங்கள் வகிக்கக்கூடிய முதலான பணி அதுதான் நண்பர்களே. அதாவது 2ஆம் நிலை நகராட்சியில் நீங்கள் ஒரு நகராட்சி ஆணையராக பணி நியமனம் பெறுவீர்கள் நண்பர்களே. அதில் சில ஆண்டுகள் நீங்கள் சிறப்பாக செயல்படும் போது அதற்கடுத்து முனிசிபல் கமிஷனர் கிரேட் 1 நிலைக்கு உயர்த்தப்படுவீர்கள் நண்பர்களே. அதாவது முதல் நிலை நகராட்சியில் உங்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படும். அதாவது கிரேட் 2விலிருந்து கிரேட் 1க்கு செல்வீர்கள் நண்பர்களே. அதாவது 2ஆம் நிலை நகராட்சியிலிருந்து முதல் நிலை நகராட்சிக்கு செல்வீர்கள். அதில் சில ஆண்டுகள் நீங்கள் சிறப்பாக பணிபுரியும் போது ஸ்பெஷல் கிரேட் முனிசிபாலிட்டிக்கு நீங்கள் நகராட்சி ஆணையராக பணியமர்த்தப்படுவீர்கள் நண்பர்களே. அதாவது சிறப்பு நிலை நகராட்சிக்கு நீங்கள் முனிசிபல் கமிஷனராக பதவி உயர்வு பெறுவீர்கள். அதாவது ஸ்பெஷல் கிரேட் முனிசிபாலிட்டி, அதாவது சிறப்பு நிலை நகராட்சிக்கு நீங்கள்
ஒரு நகராட்சி ஆணையராக பதவி உயர்வு பெற முடியும் நண்பர்களே. அதன் பிறகு சில ஆண்டுகள் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீர்களானால், அதாவது மாவட்ட கலெக்டர் என்ற பதவியானது உங்களுக்கு கிடைத்துவிடும் நண்பர்களே. அதாவது நீங்கள் முனிசிபல் கமிஷனர் கிரேடு 2வில் பணி நியமனம் பெற்று அதற்கடுத்து கிரேடு 1க்கு செல்வீர்கள். அதுக்கடுத்து ஸ்பெஷல் கிரேட் முனிசிபாலிட்டிக்கு செல்வீர்கள் நண்பர்களே. அதற்கடுத்து மாவட்ட ஆட்சியர் என்ற பதவியை உங்களுக்கு வழங்குவார்கள் நண்பர்களே. அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்று சொல்லக்கூடிய மாவட்ட ஆட்சியர் பதவியானது உங்களுக்கு முனிசிபல் கமிஷனராக இருந்தே கிடைக்கும் நண்பர்களே. ஆகவே டிஎன்பிசி தேர்வுக்கு படிப்பவர்கள் நகராட்சி ஆணையர் என்ற பதவியை லட்சியமாக கொண்டு படியுங்கள் நண்பர்களே. அது டிஎன்பிசி தேர்வை பொறுத்தவரை குரூப் 2வில் ஒரு அதிகாரம் மிக்க ஒரு பதவி என்று சொன்னால் முனிசிபல் கமிஷனர் பதவி தான் நண்பர்களே. அந்த ஒரு பதவிக்கு மட்டும்தான் உங்களுக்கு பணி நியமனத்தின் போதே வாகனங்கள் வழங்கப்படும். அதாவது நண்பர்களே, உங்களுக்கு போக்குவரத்துக்கு கார் கொடுப்பார்கள், கிரீனிங் சைன் பண்ண முடியும். அதாவது நீங்கள் ஒரு கெசட்டர் ஆஃபீஸராகவே எடுத்ததும் உங்கள் பணியை தொடங்கலாம் நண்பர்களே. மற்ற எந்த பதவிக்கும் வாகனங்கள் கொடுக்கப்பட மாட்டாது நண்பர்களே. இந்த முனிசிபல் கமிஷனர் பதவிக்கு மட்டும்தான் குரூப் 2 தேர்வில் வாகனங்கள் உண்டு. அந்த ஒரு பதவி மூலம் மட்டுமே நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக பதவி உயர்வு பெற முடியும் நண்பர்களே. அதாவது நீங்கள் ஒரு 30 வயதுக்குள் முனிசிபல் கமிஷனராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நீங்கள் ஓய்வு பெறுவதற்கு முன்பாகவே நீங்கள் மாவட்ட ஆட்சியராக பணி உயர்வு பெற முடியும் நண்பர்களே. ஆகவே இப்பொழுதிருந்தே சிறப்பாக படித்து நகராட்சி ஆணையர் என்ற பதவியை கனவாக வைத்து படியுங்கள் நண்பர்களே. அது படிப்படியாக உங்களை மாவட்ட ஆட்சியராக பதவி உயர்த்தும் நண்பர்களே. நீங்கள் பணி ஓய்வு பெறும்போது ஒரு மாவட்ட ஆட்சியராக பணி ஓய்வு பெறக்கூடிய வாய்ப்பை குரூப் 2A தேர்வு வழங்குகிறது நண்பர்களே. அதாவது நீங்கள் யூபிஎஸ்சி மூலம் தவறவிட்ட ஐஏஎஸ் பதவி, குரூப் 1 மூலம் தவறவிட்ட ஐஏஎஸ் பதவி, இவை எல்லாவற்றையும் குரூப் 2A தேர்வு மூலம் பெற முடியும் நண்பர்களே. அதாவது நான் சொன்ன வழிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அதாவது மிக சிறப்பாக படித்து குரூப் 2 தேர்வில் முனிசிபல் கமிஷனராக நியமனிக்கப்பட்டால் நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக ஆக முடியும் நண்பர்களே. அதற்கடுத்து இன்னொரு வழிமுறை என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். முதல் வழிமுறை முனிசிபல் கமிஷனரிலிருந்து மாவட்ட ஆட்சியராக உயர்வது. அதற்கடுத்த வழிமுறை ஏஎஸ்ஓ என்று சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அதாவது உதவி பிரிவு அலுவலர் என்ற பதவியை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் நண்பர்களே. இது ஒரு என்ன சொல்வது, இது சொன்னால் நம்ப மாட்டார்கள் நண்பர்களே. ஏஎஸ்ஓவிலிருந்து ஐஏஎஸ் அதிகாரியாக ஆக முடியும் என்று சொன்னால் நம்ப மாட்டார்கள். ஏனென்றால் இந்த பணியானது சென்னையில் உள்ள தலைமைச் செயலகத்தில் மட்டுமே தான் பணிபுரிய முடியும். வேறு எந்த மாவட்டங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியாது. நீங்கள் ஓய்வு பெறும் வரை அந்த தலைமைச் செயலகத்தில் மட்டுமே இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பணியிலிருந்து எப்படி ஐஏஎஸ் அதிகாரியாக மாற முடியும் என்ற மாணவர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் உண்டு, குழப்பங்களும் உண்டு. ஆனால் சிலர் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் நண்பர்களே. இருந்தாலும் மாணவர்கள் நலன் கருதி அந்த சில ரகசியங்களை உங்களுக்கு இப்போது சொல்ல இருக்கிறேன். இது என்னுடைய வாழ்வின் அனுபவங்கள் நண்பர்களே. தினமும் கண்கூடாக நான் பார்த்து கண்டு கேட்ட அனைத்து விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் எந்த ஒளிவு மறைமும் கிடையாது. ஏனென்றால் ஐஏஎஸ் அதிகாரியாக வேண்டும் என்று லட்சியத்தோடு வந்த சில கிராமப்புற மாணவர்கள் வழி தெரியாமல், திக்கு தெரியாமல் திசை மாறி சென்று விடுகிறார்கள். அவர்களுடைய தோல்விக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது பொருளாதார பிரச்சனையும் குடும்ப சூழ்நிலையும் நண்பர்களே. அதற்கடுத்து சரியான வழிகாட்டுதல் இல்லாமலும் அவர்கள் திசை மாறி சென்று விடுகிறார்கள். அப்படி அந்த குறைகளை நிவர்த்தி செய்யும் நோக்கோடு இந்த வீடியோவானது வெளியிடப்படுகிறது நண்பர்களே. அதாவது நீங்கள் குரூப் 2A தேர்வில் தேர்ச்சி பெற்று ஏஎஸ்ஓவாக அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸராக பணி நியமனம் பெறும்போது உங்களுக்கு சென்னையில் உள்ள தலைமை செயலகத்தில் தான் பணி வழங்குவார்கள் நண்பர்களே. ஆனால் 90% பேர் கேட்கும்போது நீங்கள் ஏஎஸ்ஓவாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் வேறு எங்கும் செல்ல முடியாது, தலைமைச் செயலகத்தில் மட்டுமே தான் பணிபுரிய முடியும் என்று சொல்வார்கள் நண்பர்களே. அதுக்கு பின்னால் சில ரகசியங்கள் இருக்கிறது. அது 90% மாணவர்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்கிறது. அதை
உங்களுக்கு தெரியப்படுத்தி உங்களை ஐஏஎஸ் அதிகாரியாக ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வெளியிடுகிறேன் நண்பர்களே. இது 100% நடைமுறை சாத்தியமானது தான். என் நண்பர்கள் நிறைய பேர் தலைமைச் செயலகத்தில் ஏஎஸ்ஓவாக இருந்து இப்போது தாசில்தாராக டெபுடேஷன் சென்றிருக்கிறார்கள் நண்பர்களே. அவர்கள் சில ஆண்டுகளில் ஐஏஎஸ் அதிகாரியாக பதவி உயர்வு பெற்று விடுவார்கள். இப்படி என்னுடன் பணிபுரிபவர்கள், என்னுடைய நண்பர்கள், நான் கண்கூடாக பார்த்த விஷயங்கள், நடைமுறை சாத்தியங்கள், இவை எல்லாவற்றையும் அடிப்படையாக கொண்டுதான் நண்பர்களே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. இது கட்டுக்கதையோ மூடநம்பிக்கையோ அல்லது புத்தகத்தில் படித்ததோ இல்லை நண்பர்களே. என்னுடைய நண்பர்கள் பணிபுரிகிறார்கள். அவர்கள் தலைமைச் செயலகத்தில் ஏஎஸ்ஓவாக 10 ஆண்டுகள் பணிபுரிந்து அதன் பிறகு டெபுடேஷனில் டெபுட்டி தாசில்தாராகவும் இப்போது தாசில்தாராகவும் இருக்கிறார்கள். அதற்கடுத்து டெபுட்டி கலெக்டராக பதவி உயர்வு பெறுவார்கள். அதற்கடுத்து மாவட்ட ஆட்சியராக பதவி உயர்வு பெற்று விடுவார்கள் நண்பர்களே. இதை நான் கண்கூடாக பார்த்ததை உங்களுக்கு சொல்கிறேன். இது நடைமுறை சாத்தியமானது தான். நீங்களும் ஐஏஎஸ் அதிகாரியாக ஆக முடியும் நண்பர்களே. அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு மூலம் ஏஎஸ்ஓவாக பணி நியமனம் பெறும்போது நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக பெற முடியும். எப்படி என்று பார்ப்போம். அதாவது நீங்கள் குரூப் 2 தேர்வு மூலம் ஏஎஸ்ஓ, அதாவது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய உதவி பிரிவு அலுவலர் பணியில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் உங்களுக்கு சென்னையில் உள்ள தலைமைச் செயலகத்தில் பணி வழங்கப்படும் நண்பர்களே. நீங்கள் வேறு எந்த டிரான்ஸ்ஃபரோ அல்லது விருப்பமோ உங்களுக்கு கொடுக்க மாட்டார்கள் நண்பர்களே. நீங்கள் பணி ஓய்வு பெறும் வரை அந்த தலைமைச் செயலகத்திலே தான் இருக்க முடியும். அதாவது உங்களுக்கு 30 ஆண்டுகள் பணி இருந்தாலும் நீங்கள் 30 ஆண்டுகளும் தலைமைச் செயலகத்திலே தான் பணியாற்ற முடியும். அதில் ஒவ்வொரு பதவி உயர்வு உண்டு நண்பர்களே. முதலில் ஏஎஸ்ஓவாக சேருவீர்கள். அதற்கடுத்து எஸ்ஓவாக மாறுவீர்கள். அதாவது செக்ஷன் ஆஃபீஸராக மாறுவீர்கள். செக்ஷன் ஆஃபீஸர் என்பது குரூப் 1 பதவி நண்பர்களே. அதாவது லெவல் 22 என்ற ஊதியத்தில் உங்களுக்கு ஊதியம் வழங்கப்படும். அதற்கடுத்து எஸ்ஓவிலிருந்து அண்டர் செக்ரட்டரி, டெபுட்டி செக்ரட்டரி, அடிஷ்னல் செக்ரட்டரி என்ற பதவி உயர்வு உண்டு நண்பர்களே. நீங்கள் கடைசி காலம் வரை அங்கே இருக்க விரும்பினால் இப்படி தான் இருக்க முடியும். ஆனால் ஒரு மாற்று வழிமுறை உண்டு நண்பர்களே. அது மூலம் நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரி ஆகலாம். அதாவது ஏஎஸ்ஓவாக தேர்ந்தெடுத்து நீங்கள் தலைமைச் செயலகத்தில் பணிபுரியும் போது உங்களுக்கு டெபுடேஷன் பீரியட் என்று சில காலங்கள் உண்டு நண்பர்களே. அந்த காலத்தில் உங்களை வேறு மாவட்டங்களுக்கு பணி அமர்த்துவார்கள். அதாவது தலைமைச் செயலகத்திலிருந்து மற்ற மாவட்டங்களில் எந்த மாவட்டம் வேண்டுமானாலும் இருக்கலாம். அதாவது உங்களுடைய சொந்த மாவட்டங்களுக்கு அனுப்ப மாட்டார்கள், மற்ற மாவட்டங்களுக்கு அனுப்புவார்கள். அதாவது டெபுடேஷன் பீரியட் என்று சொல்லக்கூடிய பீரியடில் உங்களுக்கு ஏஎஸ்ஓவிலிருந்து மற்ற பணி வழங்கப்படும் நண்பர்களே. அதாவது வேறு மாவட்டங்களில் உள்ள ஆர்ஐ பதவி கிடைக்கலாம், அல்லது டிடி என்று சொல்லக்கூடிய டெபுட்டி தாசில்தார் என்ற பதவி கிடைக்கலாம் நண்பர்களே. அப்படி நீங்கள் ஏஎஸ்ஓவாக இருந்து டெபுடேஷன் கேட்டு வாங்கி வரும்போது உங்களுக்கு இந்த ஆர்ஐ பதவி கிடைக்கும், அல்லது டெபுட்டி தாசில்தார் என்ற பதவி கொடுப்பார்கள் நண்பர்களே. அதில் நீங்கள் 2 ஆண்டு காலம் பதவி வகிக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு அந்த டெபுடேஷன் பதவியானது பிடித்திருந்தால், நீங்கள் விரும்பி செய்தீர்களானால் அந்த பதவியிலே நீங்கள் தொடர்ந்து நீடிக்கலாம் நண்பர்களே. கட்டாயப்படுத்த மாட்டார்கள். அதாவது ஏஎஸ்ஓவிலிருந்து டெபுடேஷன் பீரியடுக்கு நீங்கள் டெபுட்டி தாசில்தாராக வரும்போது நீங்கள் அந்த பதவியை தொடர்ந்து செயல்பட விரும்பினார் அந்த பதவியிலே கண்டினியூ பண்ண அனுமதிப்பார்கள் நண்பர்களே. நீங்கள் திரும்பவும் ஏஎஸ்ஓவாக போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு அந்த டெபுட்டி தாசில்தார் பதவியில் விருப்பம் இல்லை என்ற சூழ்நிலையில் மட்டுமே நீங்கள் திரும்பவும் தலைமைச் செயலகத்துக்கு சென்று ஏஎஸ்ஓவாக பணியை தொடரலாம் நண்பர்களே. ஆனால் பெரும்பாலான மாணவர்கள் டெபுடேஷன் வருகிறவர்கள் டெபுட்டி தாசில்தாராகவும் அடுத்து தாசில்தாராகவும் பதவி உயர்வு பெற்று அதற்கடுத்து டெபுட்டி கலெக்டராக பதவி உயர்வு பெற்று விடுவார்கள் நண்பர்களே. அவர்கள் திரும்பவும் ஏஎஸ்ஓவாக பணியை தொடர விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு டெபுட்டி கலெக்டர் என்பது மாவட்டத்தில் அதிகாரமிக்க அந்தஸ்து மிக்க ஒரு கௌரவமான பதவி நண்பர்களே. அது குரூப் 1 பதவி மூலம் தேர்ந்தெடுக்கக்கூடியது. சில ஆண்டுகளில் உங்களை ஐஏஎஸ் அதிகாரியாக உயர்த்தக்கூடியது. எனவே ஏஎஸ்ஓவிலிருந்து டெபுடேஷனில் வருகிறவர்கள் அந்த பதவியை கண்டினியூ பண்ண நினைப்பார்கள் நண்பர்களே. அப்படி நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது
ஆர்ஐயிலிருந்து டெபுட்டி தாசில்தாராகவும் அடுத்து தாசில்தாராகவும் பதவி உயர்வு பெறுவீர்கள். அதற்கடுத்து டெபுட்டி கலெக்டர் என்று சொல்லக்கூடிய துணை ஆட்சியர் பதவி உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. அதாவது ஏஎஸ்ஓவிலிருந்து வந்து டெபுடேஷன் பீரியடில் நீங்கள் பணியாற்றும் போது தொடர்ந்து அதே பணியில் நீங்கள் தொடர்ந்து நீடித்தீர்களானால் உங்களுக்கு பதவி உயர்வு மூலம் டெபுட்டி கலெக்டர் என்று சொல்லக்கூடிய துணை ஆட்சியர் பதவி கிடைக்கும் நண்பர்களே. அதையும் சிறப்பாக நீங்கள் செயல்பட்டீர்களானால் அதற்கடுத்து டிஆர்ஓ என்று சொல்லக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர் பதவி உயர்வு கிடைக்கும். அதில் ஒரு 2 ஆண்டுகள் சிறப்பாக செயல்பட்டீர்களானால் அதற்கடுத்து உங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் என்ற அந்தஸ்து கிடைக்கும் நண்பர்களே. அதாவது ஒரு மாவட்டத்தின் ஆட்சியாளராக நீங்கள் பதவி உயர்வு பெற முடியும். அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக நீங்கள் பதவி உயர்வு பெற முடியும் நண்பர்களே. கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஏஎஸ்ஓ என்பது சென்னையில் மட்டுமே தான் இருக்கக்கூடிய பணி என்று 99% மாணவர்களோ அல்லது நண்பர்களோ சொல்லுவார்கள். அவர்களுக்கு சில ரகசியங்கள் தெரியாமல் இருக்கிறது நண்பர்களே. அதை மாணவர்கள் நலன் கருதி தான் இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. அதாவது ஐஏஎஸ் அதிகாரியாகக்கூடிய வாய்ப்பை இழந்து வேதனையோடு இருக்கிற நண்பர்களுக்காக இந்த பதிவு பிரத்யேகமாக பதிவிடப்படுகிறது நண்பர்களே. நீங்கள் யூபிஎஸ்சி மூலம் தவற விட்டிருந்தாலும் சரி, குரூப் 1 மூலம் தவற விட்டிருந்தாலும் சரி, குரூப் 2 தேர்வு மூலம் நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக ஆக முடியும் நண்பர்களே. உங்களுடைய உழைப்பும் நம்பிக்கையும் மட்டுமே உங்களை உயர்த்தும். நான் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றினால் நீங்கள் நிச்சயம் ஐஏஎஸ் அதிகாரியாக பதவி உயர்வு பெற முடியும் நண்பர்களே. அதாவது குரூப் 2 தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றால் நீங்கள் முனிசிபல் கமிஷனர் பதவியை தேர்ந்தெடுக்க முடியும். அது உங்களை நேரடியாகவே ஐஏஎஸ் அதிகாரியாக பதவி உயர்வு பெறும். அதற்கடுத்து சில மதிப்பெண்கள் குறைந்து போனால் நீங்கள் ஏஎஸ்ஓ என்ற பதவியை தேர்ந்தெடுங்கள் நண்பர்களே. அதாவது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் என்ற பதவியை தேர்ந்தெடுங்கள். அது உங்களை ஐஏஎஸ் அதிகாரியாக பதவி உயர்வு பெற்றுத்தரும் நண்பர்களே. அதாவது முன்கூட்டியே நான் சொன்ன வழிமுறையை பின்பற்றி உங்களை ஐஏஎஸ் அதிகாரியாக உயர்த்தும். அதாவது ஏஎஸ்ஓவாக தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கு தலைமைச் செயலகத்தில் பணி வழங்கப்பட்டு சில ஆண்டுகள் அங்கு பணிபுரிவீர்கள். அப்புறம் டெபுடேஷன் என்று சொல்லக்கூடிய பீரியடில் உங்களுக்கு வெளி மாவட்டங்களில் பணி வழங்கப்படும். அந்த பணி காலத்தில் நீங்கள் தொடர்ந்து விருப்பத்துடன் கூடிய ஒரு செயல்பாடு இருக்குமானால் உங்களுக்கு அதிலே தொடர்ந்து இருக்க அனுமதிப்பார்கள். நீங்கள் திரும்பவும் ஏஎஸ்ஓவாக போய் தலைமை செயலகத்தில் பணிபுரிய வேண்டிய அவசியமில்லை. டெபுடேஷன் பதவியிலே நீங்கள் தொடர்ந்து நீடிக்கலாம். அதாவது தாசில்தாராகவும் துணை கலெக்டராகவும் இருக்கலாம். அடுத்து டிஆர்ஓவாக பதவி வகிக்கலாம். அதற்கடுத்து கடைசியாக மாவட்ட ஆட்சியராக, அதாவது ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக பதவி உயர்வு பெற முடியும் நண்பர்களே. இது பெரும்பாலானோருக்கு தெரியாத ரகசியமாக இருந்து வருகிறது நண்பர்களே. இது மாணவர்கள் நலன் கருதி வெளியிடப்படுகிறது. ஏனென்றால் நிறைய மாணவர்களினுடைய கனவே ஐஏஎஸ் என்ற பதவியாக இருக்கிறது. அது சில காரணங்களால் தவறி போயிருக்கும் நண்பர்களே. அப்படி இருந்தாலும் கவலை இல்லை. நீங்கள் குரூப் 2 தேர்வை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது உங்களை 2 வழிகளில் ஐஏஎஸ் அதிகாரியாக பதவி உயர் பெற்றுத்தரும். அதாவது முனிசிபல் கமிஷனராக நீங்கள் பணி நியமனம் பெறும்போது கடைசியில் உங்களுக்கு இது ஐஏஎஸ் அதிகாரியாக பதவி உயர்வு பெறும். அதற்கடுத்து ஏஎஸ்ஓவாக பணி நியமனம் பெறும்போது அதுவும் உங்களுக்கு வயது குறைவாக இருந்தால் ஐஏஎஸ் அதிகாரியாக உங்களை பதவி உயர்வு பெற்றுத்தரும் நண்பர்களே. அதாவது நீங்கள் ஒரு 40 வயதுக்கு மேலும் நீங்கள் ஏஎஸ்ஓவாக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் உங்களுக்கு ஐஏஎஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு நண்பர்களே. ஏனென்றால் ஏஎஸ்ஓவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளே உங்களுக்கு டெபுடேஷன் வழங்கி விடுவார்கள் நண்பர்களே. நீங்கள் மாவட்டத்திற்கு சென்று அங்கு தாசில்தாராக பணிபுரியலாம். அதற்கடுத்து டிஆர்ஓவாக பணிபுரியலாம். இந்த பணி காலங்கள் எல்லாமே 2 அல்லது 3 ஆண்டுகள் வரை இருக்கும் நண்பர்களே. ஆகவே நீங்கள் உங்களுக்கு ஒரு 20 அல்லது 25 ஆண்டுகள் பணிக்காலம் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக பதவி உயர்வு பெற முடியும் நண்பர்களே. ஐஏஎஸ் இழந்த கனவை மீண்டும் உங்களுக்கு சாத்தியமாக்குவதற்காகவே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது நண்பர்களே. வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த ரகசியங்களையும் விவரங்களையும் பார்க்கலாம் நண்பர்களே. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.